வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. இது வரைக்கும் கடந்த 2 வாரத்தில் நம்ம மசாலா ட்ரீட் சேனல் 200 சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க நன்றி. நம்ம சேனலில் ஒரு புதிய அப்டேட். இன்னையிலிருந்து ஒவ்வொரு வாரமும் 4 வகையான சமையல் வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். திங்கள்கிழமை மருத்துவம், புதன்கிழமை அசைவ உணவு, வெள்ளிக்கிழமை கிட்ஸ் ஸ்பெஷல், ஞாயிற்றுக்கிழமை புதிய முயற்சி அல்லது மற்ற சமையல் வீடியோக்கள் என பல்வேறு வீடியோக்கள் பதிவேற்றப்படும். எல்லா பதிவுகளையும் பாருங்க, பகிருங்க, லைக் அண்ட் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். இந்த வார கிட்ஸ் ஸ்பெஷல்ல நாம பார்க்க போற ரெசிபி சாக்கோ பால்ஸ். இதற்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு நான் மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பிராண்ட் பிஸ்கெட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு இதில் 12 பிஸ்கெட் இருக்கு. இதை இந்த மாதிரி உடைச்சு மிக்ஸி ஜார்க்குள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அப்போ தான் சாக்கோ பால்ஸ் நல்லா வரும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப். இன்றைக்கி நான் ஹெர்ஷீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை 1 ஸ்பூன், வெண்ணெய் 1.5 to 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. பால் 1.5 ஸ்பூன். வெண்ணெய் ஆப்ஷனல் தான். வெண்ணெய் சேர்க்கலனா பால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசையும் போது உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் சரியான பதம். இது பிசைஞ்சிட்ட உடனே இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சாக்கோ பால்ஸ் தயாராகிடுச்சு. இதை இப்படியேவும் சர்வ் பண்ணலாம். ஆனால் இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக பாதாம் பொடியும் பொடிச்ச சர்க்கரையும் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பால் எடுத்து பாதாம் பொடியில் இந்த மாதிரி போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ரோல் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்று எடுத்து சர்க்கரை பொடியில் போட்டு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பாதாம் பொடியும் சர்க்கரையும் தான் மேலே டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட எந்த விதமான ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தாலும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான சாக்கோ பால்ஸ் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சாக்கோ பால்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.